பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு அடிப்படை தேவைகள்ல ஒரு தேவை எங்கட குடும்பத்துக்கு இல்லாம போனது. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாள்ல நாங்கள் ஒரு சந்தோஷமா ஒரு காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா இதுக்கு முதல் ஒரு கிழமை போய் பார்த்தா பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு அடிப்படை தேவைகள்ல ஒரு தேவை எங்கட குடும்பத்துக்கு இல்லாம போனது. அதுக்கு காரணம் என்ன, அது என்ன அவ்வளவு முக்கியமான தேவை, அதை எப்படி சரி செஞ்சினாங்க என்று சொல்லி இந்த காணொலியில எங்கட உறவுகளோட பகிர்ந்து கொள்ள போறேன். காணொலிக்குள்ள போவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. அது நாங்க போடக்கூடிய சகல விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த சனிக்கிழமை எல்லாருமே எங்க குடும்பத்துல இருக்கிறார்கள் எல்லாருமே வந்து வளமை போல அவைய வேண்டிய செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களன்னு சொன்னா எனக்கு வந்து அன்றைக்கு லீவு. அப்பா வந்து அவற்று வேலைக்கு போயிட்டார். சாமினி அக்காவுக்கு வந்து கிளினிக். அப்ப அவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அம்மாவுமே வந்து அன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்ப அம்மாவுக்கு வந்து நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான விஷயங்கள் செய்ய நான் முன்னுக்கே போயிட்டு அப்படியே மீன் வண்டி கொண்டு வந்து நான் தான் கறி காய்ச்சிற மாதிரியே அன்றைக்கு இருந்தது. அவ காலையில குளிச்சுட்டு போனது. எல்லாருமே காலையில குளிச்சுட்டு தான் போனாங்க. அவ இப்ப என்ன தேவை வந்து இல்லாம போனன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அவ காலையில குளிச்சுட்டு போனது. வெயில்னு சொன்னா பயங்கரமான வெயில் அந்த நாள்ல. அதாவது இந்த வெயில் காலங்கள்ல வந்து அயல் நாட்டில எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் உறக்கினோம் அப்படி அந்த செய்தி கூட வந்தது. அவ்வளவு வெயில் காலம். இந்த வெயில் காலத்துல வந்து இந்த அடிப்படை தேவையான நீர் தேவை வந்து அன்றைய நாள்ல இல்லாம போனது. காரணம் என்னன்னு சொன்னா நாங்கெல்லாம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்து குளிப்போம்னு சொல்லி மோட்டரை போடுறோம். தண்ணி வந்து அப்படியே களிமண் கலர்ல தான் வந்து வருது. இது என்ன காரணம் உங்களுக்கு விளங்கல. மழை பெஞ்சாதான் களிமண்ணுல வரும். அது வந்து நாங்க இறைச்சோம்னு சொன்னா சரியாயிடும். ஒரு 2 தரம் இறைச்சோம்னு சொன்னா சரியாயிடும். இது நாங்கள் போடுறோம். ஒரு கட்டத்துல வந்து தண்ணியுமே நின்றுடுது. அப்ப எங்களுக்கு என்ன காரணம்னு சொல்லி விளங்கல. அப்ப பக்கத்துல வந்து எங்கண்ட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு காணி இருக்கு, ஒரு தோட்ட காணி. அந்த காணியில வந்து எங்கண்ட வீடு இதுன்னு சொன்னா அதுக்கு பக்கத்திலேயே எங்கண்ட கிணறு இப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்கு பக்கத்திலேயே வந்து அவ கிணறு இடிச்சிருக்கணும். அப்ப நாங்கள் வந்து அவைகிட்ட போய் கதைக்கிறோம். இப்படி எங்கண்ட தண்ணி வந்து வராதாம், தண்ணி இல்லாமலே போயிட்டு தண்ணி வந்து வராதாம். அப்ப அதுக்கு உங்கண்ட கிணறு தான் சில வேலை காரணமா இருக்கலாம். நீங்க எத்தனை அடியில இடிச்சினீங்கன்னு சொல்ல நாங்க வந்து 35 அடியில தான் அம்மா இடிச்சினாங்கன்னு சொல்லி அம்மா அப்பா மாமா 3 பேருமே வந்து கதைக்க போயிட்டு சொன்ன வீணம். அப்போ ஒருவேளை இவையில இடிச்சதால தான் நாங்க இந்த கிணத்துக்கு வந்து தண்ணி வராம இருக்குதோ என்ற ஒரு சந்தேகத்துல வந்து நாங்க போய் கதை கேட்டு சரி நீங்க வந்து புது கிணறை இடியுங்கோ இல்லாட்டி அந்த கிணத்தை வந்து கொஞ்சம் அகலமாக்கி கொண்ட மாதிரி வந்து அவையில் சொல்லிச்சுன்னா தாங்கள் வந்து அதுக்குரிய பெருமதியை தாரம் என்ற மாதிரி சொல்லிக்கணும். சரி அப்படின்ட்டு வந்து நாங்களும் கிணறு இடிப்போம்னு சொல்லி முதல் கட்டம் வந்து அது எப்ப இடிச்ச கிணறு 99 2000 அப்படி இடிச்ச கிணறு. அப்ப அந்த கட்டத்துல வந்து அந்த கையாலான்னு இடிச்சிருக்கணும். 30 அடி 5 அடி ஊசி என்ற மாதிரி சொல்லிக்கணும். அப்ப மொத்தம் 25 அடி 5 அடி ஊசி அங்க கிணறு. அப்ப 30 அடி பக்கத்துல வந்து 35 அடியில இடிச்சிருக்கன்னு சொல்லி அந்த கிணத்துக்குரிய உரிமையாளர் சொல்லினோம். அப்ப சரி என்று சொல்லி நாங்களுமே வந்து கிணறு இடிக்க ஒரு ஆக்களை கூட்டி கொண்டு வந்து அதை சொல்லினோம். அம்மா இப்ப வந்து 35,000 முடிக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் சொல்லினோம். ஆனா நீங்க வந்து இத எங்கண்ட ஊசியால இடிச்சாலும் நல்லா அவங்க தாளமா அடிச்சாங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து தண்ணி இல்லாம தான் போகும். அப்ப நீங்க வந்து மிஷின்காரரை பிடிங்கொண்டு அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து திருப்பி மிஷின்காரரை பிடிச்சு கொண்டு வர அவையல் பார்த்துட்டு சொல்லினோம். அங்க வந்து நல்ல ஆழத்துல இடிச்சிட்டினம் போல இருக்கு. உங்களுக்கு வந்து ஊற்றே இல்லாம போட்டுது. நீங்க புது கிணறு தான் வந்து இடிக்கணும். வெண்டைக்கு வந்து எங்களுக்கு ஒரே பெரிய ஒரு இதா போட்டு திருப்பி நிலையம் பார்த்து திருப்பி புது கிணறு இடிக்கணும்னு சொன்னா அவ்வளோ காசு 35,000 இல்லாம இருந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ காசு முடிய போகுது என்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சங்கடமா போட்டுது. அப்ப திருப்பி வந்து மிஷின்காரரை பிடிச்சி இன்னொரு நிலையம் பார்த்து அந்த நிலையத்துல வந்து நாங்கள் கிணறு இடிக்கிறோம். அந்த மிஷினே வந்து பழுதா போட்டுது. இதுதான் வந்து நாங்கள் அந்த பாவிக்கிற தொட்டி. இது வந்து மோட்டர் இதுக்காக பூட்டி கிடாக்கு. இதான் இப்போத்தைய கிணத்தின நிலவரம். நாங்கள் இடிக்க மிஷின் அதில் பூட்டைக்குள்ள பார்ப்போம். நாங்கள் தண்ணி எடுக்க வந்து அப்படியே களிமண்ணாத்தான் வந்து இருந்தது. அப்படியே நாங்கள் அதை விட்டுட்டு வந்து இப்போ மிஷின்காரரை கூப்பிட்டு இருக்கிறோம்.
பார்த்தீங்களா கிணறு அடிக்கிறதுக்கு வந்து கொண்டு எல்லாம் பூட்டி வச்சு கிடக்கு அப்படியே. இங்கே வந்து டித்திக்கும் நிற்கிறார், வழுக்கிறார், வழுக்கி வழுக்கி உள்ள போயிடும். டித்திக்கு தலைமையில எல்லாம் பட்டினது ஏன்னா ரீத்து நித்திரையும் கொள்ள முழுவா பார்த்து விட்டோம். சரி சரிஞ்சலாம், சரி அப்படி இடிக்க பார்ப்போம். எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஒரு கிழமை கணக்குல வந்து தண்ணி இல்லாமலேதான் வந்து இருந்தது. அப்படியே இன்னொரு மிஷின்காரர் திருப்ப பிடிச்சிடிக்க அவர் வந்து 35 அடி இடிக்க சொல்ல 50 அடிக்கு மேல இடிச்சிட்டார். திருப்பி இன்னொரு மிஷின்காரர் வர்றார். அவர் வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னா, பக்கத்து கிணறு நாங்கள் அடிச்சுனாங்க 60 அடியில இடிச்சுனாங்க அந்த மாதிரி சொல்றாரு. அது வந்து உண்மையாவே அந்த வீட்டுக்காரருக்கும் தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னா அவையர் சொன்ன விஷயம் வந்து 35 அடி. இப்ப அங்கால 60 அடியில இடிச்சதாலதான் வந்து இங்காலங்களுக்கு தண்ணி இல்லாம போனது. இதுக்கு காரணம் வந்து அந்த வீட்டுக்காரர் என்று சொல்றதை விட உண்மையா வந்து அவைக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு அயலுக்கு வந்து எல்லாருக்குமே தண்ணி வேணும்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன ஒரு குறிப்பிட்ட அயலுக்குன்னு சொல்லி ஒரு அடி இருக்கு தண்ணி எடுக்கிறதுக்குன்னு சொல்லி என்ன சொல்லுங்க. எங்கண்டேக்க வந்து குழா கிணறு அடிக்கிறேன்னு சொன்னா வந்து 35 அடி, அடுத்தது கிணறு அடிக்கிறேன்னு சொன்னா வந்து 75 அடி. இப்ப அதை 25 அடியா அதை தாண்டி இடிக்க என்ன நடக்கும்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிறாக்களுக்கு வந்து தண்ணி இல்லாம போகும். அப்ப எல்லாருக்குமே ஒரு சீலா இருக்கணும்னு சொன்னா அது வந்து சரியான அளவுல வந்து பிடிச்சிருக்கணும். பக்கத்துல வந்து 60 அடியில இடிச்சதாலதான் வந்து எங்களுக்கு தண்ணி இல்லாம போயிட்டு நாங்க திருப்ப கிணறு அடிச்சு அது வந்து எங்களுக்கு 60,000க்கு மேல சிலவா போட்டுது. அதே நேரம் வந்து தண்ணி ஒழுங்கா வந்துன்னு சொன்னா இன்றைக்கு தான். அப்ப இவ்வளவு நாளும் வந்து நாங்கள் உண்மையா வந்து நான் டெய்லி வேலைக்கு போகணும், அப்பா வந்து வேலையால நின்றுதான் வந்து இந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலைக்கு போகணும்னு சொன்னா கட்டாயம் காலையில குளிக்கிறதுக்கு பின்னேரம் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அப்ப இந்த தண்ணியெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா அனுவக்கா பக்கத்துல இருக்கிறாதானே, அப்ப அவாண்ட வீட்டை இருந்து பிள்ளைங்கண்ட வீட்டை தண்ணி எடுத்து அதுதான் வந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். நாங்கள் பிறகு வந்து எங்கண்ட காணி, இப்ப நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற காணிக்கு வந்து ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு வந்து நாங்கள் கனகாலமா பாதிக்காம விட்டுட்டோம். அப்ப அந்த கிணத்தை இறைச்சி போட்டு அந்த கிணறு வந்து அறிக்கை இல்லை. அப்ப அங்க இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஒரு இங்கால ஒரு இடம் மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் அறிக்கையான இடம். அப்ப அதுல வச்சுதான் வந்து நாங்கள் குளிச்சு அடுத்து எங்கண்ட தேவைகள் எல்லாத்தையுமே வந்து செஞ்சினாங்க. உண்மையா வந்து இந்த 7 நாள் சரியா கஷ்டப்பட்டு நாங்கள் இன்னொரு செய்த பிழையில. அப்ப இதை வந்து நாங்கள் யாரையுமே குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உண்மையாவே இந்த காணொலி எடுக்கல. இந்த காணொலி வந்து ஒரு விழிப்புணர்வா போகணும். இப்போ ஒரு அயலுக்கு வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப சாப்பாடு இல்லாம கூட ஒரு நாள் 2 நாள் இருந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம இருக்கவே இருக்கலாம். முக்கியமா இந்த வெயிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து கட்டாயமான தேவை. இன்னொரு விஷயம் இப்படியே நடந்து கொண்டிருக்கு. எங்கண்ட வீட்டை வந்து ஒரு அக்கா சொன்னவா இன்னொரு விஷயம், அது எந்த இடமுங்க ரெண்டாங்குறுக்கும். எங்கண்ட சொந்தக்காரர் 4ஆங்குறுக்குல. ரெண்டாங்குறுக்குல வந்து தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 10 அடி இடிக்க வந்து அங்க தண்ணி வந்துடும். அங்க போயிட்டு என்ன செய்திருக்கணும் சொன்னா அந்த கிணறு அடிக்கிறாங்க 60 அடி இடிச்சிருக்கு. 60 அடி இடிக்கிறேன் என்று சொன்னா அடிக்கடி காசா. இப்ப ஒவ்வொரு அடி அடிக்க அந்த அடிக்கு காசு இடிக்க அவைக்கு வந்து 60 அடி இடிக்க ஒரு பலத்தோட லாபம் வரும். ஆனா அந்த பலத்தோட லாபம் பக்கத்துல இருக்கிற வீட்டை சுரண்டும். பக்கத்துல இருக்கிற வீட்டின் நீரை வந்து சுரண்டி எடுத்துதான் நீங்க பலத்தோட லாபம் கொடுக்க போகுது. ஒரு சின்ன லாபத்துக்காண்டி ஒரு ஆக்களோட வாழ்க்கையே பூரணமா பாதிக்க. மற்றது என்ன ஒன்று சொல்லணும்னா, பக்கத்துல இருக்கிற ஆக்கள் உண்மையிலேயே பயங்கரமான கஷ்டக்காரரா இருப்பினோம். அவ தங்கண்ட வாழ்வாரத்துக்கு தக்கபடி ஒரு கிணத்தி அமைச்சு ஒரு சின்ன தொட்டி அமைச்சு வாழ்ந்து கொண்டு இருப்பினோம். அவைகளுக்கு இப்படியானது எவ்வளவு பாதிப்பை கொடுக்கும்ன்றதை நாங்கள் இந்த 7 நாள்ல உணர்ந்த நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இந்த காசை திரட்டி கொடுக்கொண்டு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். தண்ணியை தாண்டி உண்மையா வந்து அந்த காசு வந்து சேர்த்து குடுக்க வந்து அது
எதிர்பாராம வந்த சிலவல்ல என்ன பிசினஸ் செய்யறோம் எதிர்பாராம ஒரு சிலவு வந்தா போட்டுட்டு திருப்பி எடுக்கலாம் வாழ்க்கையில் என்ன அப்படியான சிலவுகள் எல்லாம் வேற அதுவும் தேவையில்லாம இன்னொரு ஆள் செய்கிற பிழையால உண்மையா இந்த மாதிரியான தவறுகளை குறைச்சா எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஒரு சின்ன லாபத்துக்காண்டி இன்னொரு குடும்பத்தின் இன்னொரு சமூகத்தின் வாழ்க்கையே பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. அப்ப இதை தவிர்க்கணும் தடுக்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வு காணொலியா தான் இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி உறவுகளை, இதோடு நான் இந்த காணொலி மற்றது என்னமோ நான் கட்டாயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா, இந்த கிணறு அடிக்கிறாக்களை தான் நான் அதை விரியமாக கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். ஒவ்வொரு ஏரியா கண்டு ஒவ்வொரு அடிக்கணக்கு இருக்கும், அதன்படியே அதை செய்யுங்க. உங்களுக்கு காசு வேணும்னு சொன்னா கூட கேளுங்க, இப்ப இருக்கிறதிலும் பார்க்க கூட கேளுங்க, அப்படி கேட்டு செய்யலாம். நீங்கள் செய்கிற இந்த புள்ளியால எங்களை போலியாக்கள் எவ்வளோ பாதிப்படையணும். இந்த காசை சேகரிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு பக்கத்துக்கு அந்த காணிக்கார படியும் சொல்லிச்சு நீங்கள் இடியுங்கோ தரலாமன்ட்டு. இப்போ இந்த இடிச்சு கொண்டு கேட்க காசு கொடுக்கணும் தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டாரம்னு சொல்லி கொண்டே வரையில, இது வரைக்கும் வரையில. இப்போ பக்கத்தில் மாறி கஷ்டப்பட்டு தான் அந்த காசை நாங்கள் கட்டினாங்க. தயவு செய்து எங்களை போலே ஆக்களை நோகடிக்காதீங்க, அது உங்களுக்கு கூடாது. அதான் கண்டிப்பா இந்த ஒரு விடயத்தை தான் நாங்கள் சொல்லணும்னு சொல்லி இந்த காணொலியை எடுத்து நாங்கள் இந்த காணொலியில இந்த கிணறு இடிச்ச நிகழ்வை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு வழக்கமாவே ஒரு கிணறு இடிச்சா ஒரு பொங்கல் ஒன்று செய்வோம். அப்ப அதையும் நோமலா எடுத்து நாங்கள் அதையும் உங்களோட இந்த காணொலி இடையிலேயே பகிர்ந்திருப்போம். சரி, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளும். வேற எதுவும் சொல்லணும்? சொல்லத்தானே வேணும். இந்த பக்கத்துல இருக்கிறாக்கள் அவியல்ட இன்னும் எங்கேயோ இருந்து வரையினான் காணிய வேண்டினான் வேண்டி அவியலாங்க நல்ல வடிவா இருப்பினோம். இங்க தேவையில்லாமல் கிணத்தை அடிச்சு மற்றதுல கஷ்டத்தை கொடுத்து எவ்வளோத்தை செய்யணும். காசு அதிகமாக இருந்தால் நாளும் கொண்டு போய் கொடுங்க, இல்லாட்டி பேங்கில் போடுங்க, அதுகளை செய்யுங்க. தயவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்குறேன், எங்களை பொரிய ஆக்களை நோகடிக்காதீங்க. கிணறடிக்கிற ஆக்களும் இப்படியான பணக்காரரும் நீங்கள் செய்கிறத யோசிச்சு செய்யுங்கோ, அயலோட கலந்து செய்யுங்கோ, அயலோட கலந்து கதையுங்கோ. பெரிய பெரிய வளர்ந்த மதங்களையும் கட்டி போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எது செய்கிறீங்கன்ட்டு பார்க்கக்கூடாதுன்ற அது சரி, உங்களை நாங்கள் பார்க்க வரையில. இப்படியான சம்பவங்கள் செய்ய பக்கத்துக்காரரோட கலந்து கதைக்க வேணும். உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கலாம், இடிக்க வந்தவன் போய் காட்டியிருக்கலாம் உங்களை. இங்கே 35 அடி அந்த இடிக்க வந்தவன் சொல்கிறான். அதில் எங்களுக்கு 2 பேர் வந்தவன். முதலொரு படிக்கன் வந்தால் அந்த படிக்கன் நல்ல படிக்கன், அதுகள் நல்லதுகள், அதுகள் அது சொல்லுதுகள். அதுகள் இவர் கடைசியாக வந்துட்டார், புடி வந்துட்டார், தான் நாங்கள் அடித்ததுன்றதுன்னு சொல்லி பிரச்சனை வந்தோன்னா அவர் சொல்லிவிட்டார், இஞ்சி 60 அடிக்கு மேலே தண்ணி வராது, உங்களுக்கும் 60 அடியெலாம் அடிக்கணும்ட்டு. ஏன்னு சொன்னால் அதுக்குரிய காசை வேண்டலாம். இந்த காசுக்காக ஒரு 7 கண்ணீரை தயவு செய்து சுமக்காதீங்கோ. இது பாவம் மூட்டி அவங்களுக்கு விளையும். அதை விட நீங்கள் செய்கிற வேலை ஒரு இயந்திரத்தோடு சம்மந்தப்பட்டது, அதுகள் பழுதடையும். அப்படியான வேலைகளெல்லாம் இந்த கண்ணீரால் கட்டாயம் நடக்கும். அதெல்லாம் தவிர்த்து கொண்டால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், தவிர்த்து கொள்ளுகன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கிணறெல்லாம் விடிச்சு இப்போ இந்த கட்டத்தில் இருக்குது. நான் அடுத்த நாள் விடிய காலமாக எடுத்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட எங்களுக்கு தண்ணி வராமல் ஒரு 3 நாள் ஆச்சு. இது 3ஆம் நாள் தான் இப்படி ஒரு இது நடந்துருக்குது. இப்போ நான் எடுத்து கொண்டிருக்கிற நாள் 4ஆவது நாள். பார்ப்போம் இனிமேல் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்படி உங்களை ஃபுல்லாகவே சோறுங்க அவங்களோட கத்தாழை கொஞ்சம் பழுதா போட்டு இருந்து வருங்க. ஒன்றும் செய்யலாது தானே, தண்ணி 2 இங்கே இப்படி கிடக்கு கத்தாழை. 7 நாளைக்கு பிறகு எங்கள் வீட்டு மோட்டரில் இருந்து தண்ணி வருது. அப்போ முதலாவதாக இந்த தண்ணியை எடுத்து நாங்கள் பொங்கணும். பொங்கலை தொடர்ந்து தான் அந்த தண்ணியை அடுத்த தேவைக்காண்டி பாவிக்கலாம். அப்போ தண்ணியை நல்ல சுத்தமான வாளிக்கு எடுத்து நாங்கள் பொங்கல் செய்துட்டு அதை படைச்சிட்டு, ஏன்னாடா பொங்கல் பின்னீரை கையாக போட்டுது. ஒரு 7 மணி அப்படித்தான் படைச்சு நாங்கள். அப்போ அதுவும் பொங்கல் செய்து கொண்டிருக்கிறோம். படைக்கிறதுக்கு நாங்கள் எங்கண்ட மாட்டுக்கண்டை தான் பசுமாட்டுக்கு படைக்கிறது நல்லதுன்னுட்டு மாட்டுக்கண்டுக்கு தான் படைச்சு நாங்கள்.
சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.